Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வேலுசாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாக்யராஜிடம் கேட்கலாம். பாக்யராஜ், தற்போது அங்குள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். அபிராமி, கரூர் வேலுசாமிபுரம் சம்பவ இடத்தை முதன்முறையாக ஆய்வு செய்யும் சிபிஐ அதிகாரிகள் 3D லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி உதவியுடன் 12 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழு விசாரணை தொடங்கியது. கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை கரூர் உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் SIT குழு விசாரணை நடத்தி வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. சிபிஐ அதிகாரிகள் கடந்த 2 வாரங்களாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் முதல் கட்ட விசாரணையில் வழக்குகள் தொடர்பான ஆவணங்களை பெற்று விசாரணை நடைபெற்று வந்தது. 2ஆம் கட்ட விசாரணை நேற்று தொடங்கிய நிலையில் பல்வேறு நபர்களுக்கு சிபிஐ கூடுதல் SP முகேஷ்குமார் அனுப்பிய சமன் அடிப்படையில் இன்று காலை கரூர் சுற்றுலா மாளிகையில் அப்பகுதியில் பொதுமக்கள், கடை உரிமையாளர்கள், வீடியோகிராபர்கள் உள்ளிட்ட நபர்கள் ஆஜராகினர். சாட்சியை விசாரணை முடிவடைந்து நிலையில் கரூர் சம்பவம் நடந்த 33 நாட்கள் கழித்து முதன்முறையாக சிபிஐ அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வேலுசாமிபுரம் பகுதியில் தற்போது விசாரணை தொடங்கி இருக்கின்றனர். சிபிஐ SP பிரவீன்குமார் தலைமையிலான 12 பேர் கொண்ட அதிகாரி குழு அப்பகுதியில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கரூர் சரக DSP செல்வராஜ் மற்றும் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் தலைமையில் போலீசார் வழக்கு குறித்து சிபிஐ அதிகாரிகளிடம் விளக்கம் அளித்து வருகின்றனர். விசாரணைக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் 3D லேசர் ஸ்கேன் அளவீட்டு கருவி கொண்டு குற்றம் நடந்த இடத்தில் அளவீடு செய்யும் பணியை தொடங்கி இருக்கின்றனர். இந்த லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவியானது குற்றம் நடந்த இடத்தையும் நேரத்தையும் துல்லியமாக கணக்கிடும் வகையில் விசாரணைக்கு உதவும் என்று குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.